இவரு போய் சண்டைக்கு போய் நோண்டு வரோம். நான் வந்து அடிவாங்கி சாகணுமா? ஒரு மந்திரிக்கு நான் ஒரு மண்ணை நாடாளு மண்ணை ஊர் பவுனி வரும்போது யாரு வந்தாலும் சரி அவன் முன்னாடி நிக்கிறது யாரு? முன்னாடி நிக்கிறது யாரு? சாவக மந்திரி நான் மட்டும்தான். மந்திரி முன்னாடி நிக்கிறதே நான் தான். ஆமா முன்னாடி நிக்கிறதுல எதிரிகள் வந்தால் மந்திரி தான் உயிர் கொடுக்கணும். மண்ணை யானை மேல அவரை மேல உட்காந்துக்கணும். முன்னாடி அங்க சண்டை படிக்கணும். அந்நாட்டு மன்னர் சண்டைகிறான்னு சொன்னா முன்ன மந்திரி பிரதானிகள் சேனாதிபதி காவலாளிகள் அதுதான் முன்ன நிக்கணும். நீ முன்னாடி வந்தீங்கன்னா ஓடி வண்டிக்கிறேன் எங்க பார்த்தாலும். அப்படி இருந்தாலும் நல்ல மண்ணெண்ணை பெற்றாங்களே பெற்றாலும் அம்மா அம்மா அன்னையும் பிதாவும் முன்னரே தெய்வம் ஆலயம் சொல்வது சாதனம் தந்தை சொல் வைக்க மந்திரம் தாயும் தீர்ந்த கோயிலும் உலகத்துல 4 தெய்வம் தான்மா கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கா? ஆமா வாட்டர் குவார்டர் டம்ளர் சைடிஸ் தெய்வம் நீங்க தான் கேட்டீங்க. 4 கண்ணுக்கு தெரியுது. நம்ம நாட்டு மக்கள் ஆமணியோட பணமே அங்கதான் போயிட்டு குடும்பம் அப்படியே தான் இருக்குது. பணம் பூரா அங்க போயிடுது. அதனால 4 தெய்வம் யார்? காலையில உதய ஆகி வரான சூரியன் உன் கண்ணுக்கு தெரியுதா? தெரியும். இரவுல வரான சந்திரன் இது தெரியுதா? தெரியும். இது 2 தெய்வம். ஆனா மாதா பிதா ஒரு தாய் 10 மாசம் 300 நாள் 3000 சத வினாடிகள் சொல்லப்பட்ட ஒரு தாய் அம்மா ஒரு குழந்தை பெத்தெடுத்துக்குது. ஈ கடிக்காத எறும்பு கடிக்காத மண்ணல விடாத பெத்து சுமந்து எடுத்துறாங்க பாரு. மாதா பிதா யார்? எங்க அப்பா யார்? அம்மா இருந்த போதுமா அப்பெல்லாம் பிறக்காது. என் தந்தை யார்? சந்திரன் சூரியன் மாதா பிதா. என் தாய் தந்தை யார் தெரியுமா நண்பா? பத்து மாதத்து மத்திய பாங்குடன் பெற்றாலும் நான் நல்ல இருந்தாலும் இந்த நல்ல பெற்ற தாய் எங்க அம்மா இந்திராணி அம்மா. என் தந்தையார் ராமலிங்கம். ராமலிங்கத்தும் இந்திராணி அம்மாவுக்கும் நான் ஒருவனா பிறந்தேன். மட்டும் பிறந்தீங்க. பாலைக்கு ஒரு கொலை, பாலைக்கு ஒரு கொலை, தாய்க்கு நான் தலைப்புள்ள. என் கூட பிறந்தவர்கள் யார்? என் கூட பிறந்தவர்கள் நினைத்தாள் மந்திரி. சிறு வயதா இருக்கும் போது என் தாயும் தந்தையும் ஆண்டு விட்டார்கள். சின்ன வயசுலயே. சரி, எனக்கு 10 வயசு. என் கூட பிறந்த சகோதரி யார் தெரியுமா? அட கூட நல்லா பிறந்த
கல்யாண நல்ல கல்யாணம் என் மாதவா என் மதுரையா நல்ல கல்யாணம் எங்க அப்பாவும் சரி எங்க அப்பா ராமலிங்கம் எங்க அம்மன் இந்திராணியும் எனக்கு வயசு 10 என் தங்கச்சிக்கு 5 வயசு 5 வயசுல விட்டுட்டு என் தங்கச்சி என்ன 10 வயசுல விட்டு எங்க அப்பாவும் அம்மாவும் மாண்டு மடிந்து விட்டாரப்பா மாண்டு மடிந்து விட்டாரப்பா என்னங்க பண்றது தாய் இல்லாத பிள்ளைங்க நாங்க தந்தை இல்லாத பிள்ளைங்க நானே ஆரியமான காரணத்துக்கு வேட்டைக்கு போறதா நாட்டு மக்களை கவனிக்கிறதா குடிமக்களை கவனிக்கிறதா என் தங்கச்சி காப்பாத்துறதா இத்தனை வேலை எனக்கு இருக்கு எனக்கு சரியான பருவ வயசு ஆகவில்லை என் தங்கச்சி சின்ன வயசுல பருவத்தில் விட்டு அப்பா அம்மா மாட்டிட்டாங்களே இதுக்கு என்ன வழி உண்டு அன்னைக்கே இப்ப இப்படி குருபெருகளை வைத்து என் தங்கச்சிக்கு 10 வயசு ஆச்சு 10 வயசு எனக்கு 15 வயசு ஆயிருச்சு உடனே சின்ன சிறு வயதிலே அறியாத பருவத்திலே கொஞ்சம் பருவத்திலே குழந்தை பருவத்திலே ஒரு தங்கச்சி விட்டுட்டு காட்டுக்கு வேட்டையாட போறதா குடிமக்கள் குறை தீர்க்க போகிறதா இல்ல என் தங்கச்சி கவனிக்கிறதா நாட்டு மக்களை கவனிக்கிறதா சின்ன 10 வயசுலே பெருமரத்தாருடைய வார்த்தை கேட்டு 10 வயசுலயே தங்கச்சிக்கு நான் கல்யாணம் செய்து விட்டப்பா சின்ன வயசுல 10 வயசுல தங்கச்சிக்கு யாரும் கல்யாணம் பண்ணி வச்சேன் காஞ்சி மாநகரத்தில் ஆளக்கூடிய காஞ்சி மகாராஜனுக்கு நான் 10 வயசுல என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சேன் காஜிராஜ மண்ணுக்கு ஒரு தங்கச்சிக்கு நான் என்னென்ன கொடுக்கணுமோ என்னென்ன வாரி விளங்கணுமோ அத்தனையுமே கொடுத்தேன் என் உயிரை தவிர ஆடு மேல 6 லட்சம் குதிரை மேல கோடி லட்சம் ஒட்டகத்து மேல 1 லட்சம் பண்ணி மேல 10 லட்சம் வண்டியா சரி பெருகாப்பட்டியில பள்ளி கேரி பெருகா கருத்துக்கிறீங்களுக்கு அப்புறம் என்ன தெரியும் அப்படி தெரிஞ்ச நீ பெரிய வாங்கிக்கிறீ உனக்கு எப்படி இருக்கும் என் தங்கச்சி கிடைக்கூடாது அப்படின்னு எத்தனை வண்டி ஓட்டி விட்டேன் தெரியுமா எருவா வண்டி வண்டியா போதுப்பா நாளைக்கு சரியான பருவ காலத்துல என் தங்கச்சி குழந்தை பிறந்தா கீழே உட்கார்ந்து பால் கொடுக்க கூடாது அப்படி தங்க முக்காலி எடுத்து கொடுத்தோம் தங்க முக்காலி ஆமா எத்தனையா கொடுத்தேன் ஆனா கொடுத்தது ஒண்ணுதான் என் தங்கச்சி போகும்போது வாங்கிட்டு போறது ஒண்ணுதான் இது வரைக்கும் என் தங்கச்சி நான் பார்த்ததே இல்லப்பா பார்த்ததே பத்து வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு பேர் மன்னனா இருக்கிறேன் எங்க தங்கச்சி கருப்பா இருப்பாரோ சிகப்பா இருப்பாரோ எப்படிங்கிறா நல்ல மாதிரி இருக்கிறாரோ எப்படிங்கிறான்னு சொல்லி என் தங்கச்சி வீட்டுக்கு நான் போகல என் தங்கச்சி என் வீட்டுக்கு வரலப்பா இவ்வளவு சீதனம் ஓட்டி விட்டு இருக்கிறீங்க அவருக்கு என்ன குறை இருக்க போகுது என்ன குறையுமா இருக்காது அப்படி ஏதாவது குறை இருந்தா வந்து உங்களை பாத்துருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவங்கள பாத்துடலாம் அவரு சீதனம் ஓட்டி விட்டு இருக்கிறீங்க வர போகுது 4 ஜென்மத்துக்கு ஆகும்பா நான் ஓட்டி விட்ட பொன்பொருள் 4 ஜென்மத்துக்கு ஆகும் அப்படி ஓட்டி விட்டேன் நல்ல மாதிரியா நான் தங்கச்சி இருப்பா எந்த குறைய வந்திருக்காது குறை வந்தா எனக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு போகட்டும் இப்ப எனக்கு கல்யாணம் நீங்க யாரு மாலையிட்டீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அது ஒரு பக்கம் போட்டோம் நீங்க யாரு மாலையிட்டீங்க நானும் கல்யாணம் பண்ணேன் என் தங்கச்சி ஒரு பாச மலர் போல என் பொண்டாட்டி யாரு
தங்கச்சி தங்கம் சொக்க தங்கம் பா சொக்க தங்கம். ஆமா அது விஜயகாந்த் படங்க. சொக்க தங்கம். அதான் நீ எடுத்துட்டாங்க. வேற வேற வேற. தங்கச்சி ஒரு பாச மலர், பொண்டாடி ஒரு தங்கம், சொக்க தங்கம். அப்படின்னா என் பொண்டாடி காலடி வச்சு நான் அந்த மதுரமா நகரத்துக்கு என் பொண்டாடி யாரு? அலங்காரி அம்மா. அலங்காரி அலங்காரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து மதுரையில கால வச்சா ஊத்தாத மழை ஊத்துது, பேயாத மழை பெய்யுது, காய்க்காத கண்ணிலாம் காய்க்குது, ரயில் கிளம்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காய்க்காத கண்ணி காய்க்குது. என் பொண்டாட்டி வந்த நேரத்துல பூக்காத மலர்லாம் பூக்குது. ஏய் அலங்காரி நாட்டுல கால வச்சாப்பா தங்க மழை பெஞ்சு தரணிலாம் போகுது. அது மட்டுமா என் பொண்டாட்டி வந்து லக்கணத்துல லக்கணத்துல என் பொண்டாட்டி லக்கணத்துல புள்ள இல்லாத தாய்மாரெல்லாம் புள்ள பெக்குறாங்கப்பா. அவங்க பாப்பாங்க. நீ என்ன பண்ண? எனக்கு ஒரு புள்ள இருக்குது. ஆமா சரிங்க. அதனால நான் சீல்ல பொண்டாட்டி. இப்ப நான் ஆர்மிமான கானக வேட்டைக்கு போகணும். என் மனைவியான அலங்காரியை பார்த்துட்டு நான் கானக வேட்டைக்கு போகிறேன். என் மனைவி பார்த்தாயா? பார்த்தவங்க கையோட பாத்துருந்தாங்க. அழைத்து கொண்டு வா.